உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான விறுவிறுப்பான கள நிலவரங்களை வழங்க செய்தியாளர்கள் ஜெகநாத், கார்த்திக், சத்யகுமார் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இது குறித்தான தகவல்களை நாம் கேட்டு பெற இருக்கிறோம். முதலாவதாக, இன்னும் சற்று நேரத்தில் போட்டி தொடங்கும் நிலையில் வாடிவாசல் தயாராக இருக்கிறது. களத்தில் சீறி பாய்வதற்கு முன்பாக மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை தற்போது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெகநாத். அவரிடம் கேட்கலாம். ஜெகநாத், தற்போது இன்றைய தினம் எத்தனை மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகள் பங்கேற்க இருக்கிறார்கள்? அது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? மருத்துவ பரிசோதனை இப்போதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறதா? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? பதிவு பண்ணுங்க. தைத்திங்களை முன்னிட்டு பொங்கல் தினத்தன்று மதுரை மாவட்டத்தில் நடைபெற இருக்கக்கூடிய முதல் ஜல்லிக்கட்டு போட்டி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி. இன்னும் சற்று நேரத்தில், குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று காலை 7 மணிக்கு தொடங்க இருக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது. தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் நிறைவடைந்து தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் வாடிவாசலில் இறங்கி களத்தில் விளையாடுவதற்கும் ஜல்லிக்கட்டு காளையை அடக்குவதற்கு மாடுபிடி வீரர்களும் தயாராக இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சுமார் 1000 ஜல்லிக்கட்டு காளைகள் களத்தில் இறங்கி விளையாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 550 மாடுபிடி வீரர்களும் இந்த போட்டியில் பங்கேற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். மருத்துவ பரிசோதனை வீரர்களுக்கு நிறைவு பெற்றிருப்பது என்பது தெரிய வந்திருக்கிறது. தற்போது அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை தொடங்கி ஒவ்வொரு வீரர்களும் தற்போது உள்ள களத்தில் இறங்கி விளையாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். மேலும் பார்த்தீர்கள், இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த காளைக்கு டிராக்டர் வாகனம் மற்றும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு காரும் பரிசாக வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பார்த்தீர்களானால் 2200 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்றாலே முத்துப்பட்டி சாலை சந்திப்பில் தொடங்கி அவனியாபுரம் பேருந்து நிலையம் வரை பார்த்தீங்கன்னா அந்த வாடிவாசல், காளை சேகரிப்பு இடம், காளை மருத்துவ பரிசோதனை பகுதி, காளைகள் அனுப்பும் பகுதி, பார்வையாளர்கள் பகுதி என 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அனைத்து பகுதிகளும் இருபுறமும் இந்த பாதுகாப்பு பணிகளானது வேலைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போட்டி முழுவதும் பார்த்தீர்கள் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் அரசு தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் பார்த்தீர்கள், இந்த போட்டியை பார்வையிடுவதற்காக மதுரை மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆட்கள் வரக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. மேலும் பார்த்தீர்கள், இந்த போட்டி மதுரை மாநகர் காவல்துறை ஆணையாளர் தலைமையில் பார்த்தீர்கள் 2200 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த வாடிவாசல் பகுதி. இந்த வாடிவாசல் பகுதி வழியாகத்தான் ஜல்லிக்கட்டு காளைகள் உள்ளே விளையாடுவதற்கு தயாராக இருக்கும். இந்த போட்டியில் பார்த்தீர்கள், மாடுபிடி வீரர்களும் தற்போது தயாராக இருக்கிறார்கள். மேலும் இங்கு காளைகளும் மருத்துவ பரிசோதனை நிறைவு செய்து காளைகளும் தயாராக இருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த ஜல்லிக்கட்டு வாசலில் விளையாடக்கூடிய இந்த முதல் காளை தற்போது அது அழகாக அதை அழகுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருக்கிறோம். மங்களகரமாக இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் விளையாடுவதற்கு காளை தயாராகிவிட்டது. மேலும் மாடுபிடி வீரர்களும் தயாராக இருக்கிறார்கள். போட்டியின் முடிவில் சிறந்த மாடுபிடி வீரருக்கு 8 லட்சம் மதிப்பிலான கார் பரிசும், சிறப்பாக விளையாடும் ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளருக்கு 11 லட்சம் மதிப்பிலான டிராக்டர் வாகனமும் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. மேலும் கட்டில், பீரோல், மெத்தை, சேர்கள் என பல்வேறு வகையான பரிசு பொருட்களும் இங்கு வழங்குவார்கள். விளையாடும் போது சிறந்த காளை பங்கேற்றால் அதற்கு தங்க காசும் மோதிரமும் வழங்குவார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய முதல் ஜல்லிக்கட்டு போட்டி என்பதால் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்கு தற்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சூழல் உருவாகி இருக்கும். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக பல்வேறு ஊர்களிலிருந்து மாடுபிடி வீரர்களும் இங்கு பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி இருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காக மக்கள் அனைவரும் தந்தி டிவி தொலைக்காட்சி வழியாக பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கள விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.